அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தும் உபாஸ்மஹே. அன்பான துளாராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? துளாராசி அப்படின்னு எடுத்தினாலே நீதி, நேர்மை, வாய்மை, தாய்மை, தூய்மை, உண்மை, இது அத்தனையும் நிறைஞ்சவா. அழகர்கள், அழகிகள். சாதாரணமான காட்டன் சாரியானாலும் அழகாக பளிச்சுன்னு ஊற்றிக்கிறவா. அந்த மாதிரிலாம் ரொம்ப கௌரவம் பார்க்குறவா, தன்மானம் பார்க்குறவா. இப்படிப்பட்டவளுக்கு போன 1.5 வருஷமாக ஆஃபீஸில் அலுவலகத்தில் போயிருக்கிறவளானாக்கா நம்மளுக்கு ஆணும் பெண்ணும் மீது அபாண்டமான பழி, வேலையிலேருந்து நீக்கும். மாணவர்களாக இருந்தாக்க அந்த குழந்தைகளுக்கு நன்னா படிக்கலைன்னு ஒரு கெட்ட பேர். அதுபோல் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணால் தடங்கள். பெரிய பெரிய பரீட்சைகள் எழுதியிருந்தால் அதிலெல்லாம் பாஸ் ஆகாத போய் மனசு கஷ்டம். குடும்பத்தில் கணவனுக்கு மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், சண்டைகள், வேதனைகள், இந்த மாதிரியான கஷ்ட பலன்களெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. இவள் தியாகம் பண்ணுறதுக்கே பிறந்தவளாக இருக்காள். இவள் எதையுமே எதிர்பார்க்கல, ஓரளவு தான் எல்லாத்தையுமே எதிர்பார்க்குறாவா. அந்த ஓரளவு கூட இல்லாமல் ஒட்டுமொத்தமாக உட்காந்து வச்ச மாதிரி ஆகிடுச்சுன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பா. ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை. இந்த குரு பயிற்சி வழக்கு இழந்த கௌரவத்தை மீட்டு தரப்போகிறது. வேலை பண்ணால் போயிட்டு போகிறது. அதுக்கு மேலே பிரமாதமான வேலை கிடைக்க போகிறது. இப்போ மாணவர்கள் போன வருஷம் பரீட்சையில் மார்க் குறைவாக வாய்ந்தால் அதை நினச்சி வருத்தப்பட வேண்டாம். இந்த வருஷம் நல்ல மார்க்குகளை அனுப்புவா. ஆசிரியர்களால் பாராட்டப்படுவா. குழந்தை பாக்கியம் இல்லாதவளுக்கு நல்லபடியாக புத்திர பாக்கியம் அமையப்போகிறது. வயதானவர்களாக இருந்தால் அந்த துளாராசிக்காரர் சுற்றுலா போவா. கோவில், குளம், சுற்றுலா, இறை வழிபாடு, இப்படி நிறைய சந்தோஷமாக இருக்கக்கூடிய டைங்கள்லாம் இப்போது அமைஞ்சிருக்குது. திருமணம் அப்படின்னு வரும்பொழுது மட்டும் அந்த திருமணத்துக்கான அந்த பொண்ணுக்கு வரணும் அல்லது பிள்ளைக்கு வரணும் பற்றி நல்லா விசாரிச்சுட்டு பெரியவர்களாக போய் நின்று விசாரித்து அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணி திருமணம் பண்ணணும் அப்படின்றதாக வருது. காதல் திருமணம் அமைஞ்சாலுமே நல்லபடி தான் அமையும். அப்படி இருந்தாலும் காதல் திருமணங்களாக இருந்தால் கூட பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு அவளோட சம்மதத்தோடு அது நடந்ததுன்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதும். அப்படி இல்லாத நம்மளா போய் எதையோ கல்யாணம் பண்ணி வந்துட்டோம்னாக்க அதில் சில பிரச்சனைகள், பிரிவினைகள்லாம் வருதுங்கிறதும் காட்டுறதுனால இந்த ராசி பெண்மணிகளுக்கோ அல்லது ஆண் குழந்தைகளுக்கோ கல்யாணம் பண்ணும் பொழுது அப்பா அம்மா வரனை பற்றி நல்லா தீர விசாரித்து அவள் சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் உண்மையான வைகள் தானா அப்படின்னு பார்த்து தன்னோட குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். நல்ல சமுதாய பணி பண்ணுறவா இவா. யார் தப்பு பண்ணாலும் தமிழே தப்பு தூக்கி போட்டு சமாளிச்சுட்டு போடுவார். கணவனானா மனைவிக்கு விட்டு கொடுத்து வாழிடுவாள். மனைவியானால் கணவன் விட்டு கொடுத்து வாழிடுவாள். விட்டு கொடுத்துனா எல்லா விதத்தையும் விட்டு கொடுத்து வாழிடுவாள். நீ இருந்தால் போகணும், நீ இன்றி நான் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பாசமும் அன்பும் பரிவும் தன்னோட துணையினத்தை காட்டுவாள். ஆனால் அத்தனை மனசுக்குள்ளே தான் அவ்வளோ அன்பு இருக்கும். எதிர சண்டை தான் போட்டுருப்பான். இதுதான் அவளுடைய ஒரு சுபாவம். சண்டைன்னா அது சண்டை இல்லை, சொல்லிடுவா. நீ இப்படி தப்பு பண்ணுற, ஏன்னா நீதி நியாயம் நேர்மையாற்ற வாய முடியும், அப்படியே பண்ணுற தப்பெல்லாம் பார்த்துக்க முடியும் என்ன, அதெல்லாம் சொல்லிடுவா. பல இடங்களில் பொய் சொல்லக்கூடாது தான். இருந்தாலும் வேடை மான் எங்கே போச்சுன்னா மான் அந்த சந்து வழியாக நுழைப்படுத்து
அப்படின்னு சாப்பிட்டோம்னா அது தப்பு தானே. அந்த இடத்துல என்ன சொல்லணும், தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கணும், அவ்வளோதான். ஏன்னா அங்கே ஒரு உயிர் கஷ்டப்படுறதில்ல. அதனால் இந்த மாதிரி தந்தவன் தெரியாமல் இவ ஒரு உண்மை அப்படின்னு அதை பிடிச்சின்னு தொங்கிறதுனால அது சில இடங்கள் ஏதாவது கொஞ்சம் நெருடலாக ஒரு வாழ்க்கை துணையோட ஒரு கருத்து வேறுபாடாக அமையும். யாருமே தப்பு பண்ணக்கூடாது வாழ்க்கை. குற்றம்னாக்கா யார் பண்ணாலும் குற்றம் தான் அது அப்படின்னு தான் அவள் சண்டைக்கு போவாள். இது நல்ல ஒன்று தான். இருந்தாலும் ஒரு சில இடங்களில் தெரிய முடிஞ்சு போகுது, என்ன பண்ணுறது அப்படியே கொஞ்சம் போக வேண்டியதாக இருக்கும் இல்லையா. அந்த இடத்துல கொஞ்சம் சரிப்படுத்திக்கணும். உண்மையில் இந்த கணவனும் மனைவியும் ரொம்ப ரொம்ப உண்மையில் நேசிக்கிறவா. தெய்வீக காதல். எத்தனை வருஷமானாலும் எத்தனை வயசானாலும் உனக்காக தான் நான், எனக்கு தான் நீ நானும் ஒன்று தானே அப்படின்னு என்றவா இவா. அதனால தான் அந்த துணையை அவ்வளோ தூரம் திட்டிவிடுவா. ஏன்னா அவள் வேறு, அவளுக்கு ஒரு மனசு இருக்குது, அவனுக்கு ஒரு மனசு இருக்குதுன்னு நினச்சாக்கா அந்த மாதிரி சுவாதீனமாக திட்டமாட்டான் இல்லையா. அந்த அளவு அவளை இடத்துல அவள் உயிருக்கு உயிராக அன்பு உள்ளவா, பாசம் உள்ளவா. இருந்தாலும் இந்த கோபத்தை பறிச்சும் குறைச்சிக்கணும். இவா இப்படி ரொம்ப பராக்கிரமசாலி, எவ்வளோ அழகி, எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்காளோ அதே போல் கணவனும் அதே போல் இருப்பான். கணவனாக தான் மனைவி அதே போல் இருப்பாள். சமமாக இருப்பாள் ரெண்டு பேருமே. இந்த சமமாக இருக்கிற சமயத்தில் இன்னும் கொஞ்சம் இப்படி ஒன்று வருஷத்தின்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிறது இதம் பதமாக சொல்லிக்கணும். சண்டையாக வேறு ஒன்றும் இல்லை. இந்த துளாராசிக்காரர்களுடைய சுபாவத்தை இப்படி கொஞ்சம் சரிப்படுத்தினா வாழ்க்கையில் ரொம்ப நல்ல ஒரு ஸ்ரேயஸையும் புகழையும் சமூகத்துக்கும் ஒரு நல்லதையும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லதையும் பண்ணக்கூடியவளாக இருப்பாள். இந்த ராசி குழந்தைகள்லாம் தான் குழந்தைன்னு பாடம் படிக்க ஜீவிதத்தோட போகாதுன்னு மதிய வேளைகளில் பக்கத்தில் இருக்கிற குழந்தை, அக்கத்தில் இருக்கிற குழந்தை எல்லாத்தையும் கூட்டி வச்சு பாடமெல்லாம் சொல்லி கொடுத்து அதுங்களும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும்னு பாடுபடுங்க. அந்த மாதிரி எல்லோரும் நன்னா இருக்கணும்னு நினைக்கிற இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பணம், காசு, திடீர் பண வருவே, நல்ல உத்தியோக லாபம், இப்போ வேலை இல்லாட்டா கூட நல்ல வேலை கிடைக்க போகிறது. அதுக்கப்புறம் நல்ல மார்க்குகள், குழந்தைகளான நல்ல மார்க்குகள், இல்லத்தரசிகளான நல்ல பொன் பொருள் சேர்க்கை, மனசுக்கு ஏற்ற இத்தனை நாளும் ஹஸ்பண்டு எப்படி இருக்கணும், எப்படி சந்தோஷமாக நம்ம வச்சுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாலும் அந்த அளவுக்கு அவளுடைய ஹஸ்பண்டோ மனைவியோ அவளை சந்தோஷமாக வச்சுப்பாள். இது என்னென்னா இவ ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு உயிருக்கு உயிரானவா. அப்படி இருக்கும்போது தான் நிறைய சண்டையே வரும். நீ எப்படியா போய் எங்கள் சண்டை வரப்போகுது. ஆனால் இந்த இடத்த கொஞ்சம் சரிப்படுத்தினா ரொம்ப சந்தோஷமாக அமோகமாக மகிழ்ச்சியாக வாழலாம். அந்த குரு பயிற்சி வாழ்க்கை ரொம்ப நல்லா பணமும் காசும், கட்டப்படாத வீடுகள்லாம் கட்டப்படும். வீடு கட்டி கொடுத்துணும் போவா. நல்ல புது வீடு, நல்ல அரண்மனை மாதிரி நல்ல தோட்டம் தோட்டமாக நல்ல வீடு அமையும். கோவில் பக்கத்தில் நல்ல கோவில் குளம்லாம் இருக்கிற அந்த மாதிரி இடங்களில் நல்ல வீடு வாசல் நல்லா அமையும். குழந்தை குட்டிக்கெல்லாம் சிறப்பாக வருவா. ரொம்ப ஓஹோகம் ராஜா ராணி மாதிரி வாழ்வாவா. அந்த மாதிரி சிறப்பாக வாழ வைக்க போகிறேன். குரு பயிற்சி.